சந்தோஷமாக இருக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு மணவாளன் அந்த மணவரையிலேருந்து புறப்பட்டு வரும் பொழுது மிக்க மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட வருகிறது போல இந்த சூரியன் என்ன செய்கிறதா தன்னுடைய வேலையை செய்யும்படிக்கு அப்பட்ட மகிழ்ச்சியோட புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம மகிழ்ச்சியாய் செய்கிறோமா, கவலையாக செய்கிறோமா? ஒவ்வொரு நாள் எழுந்திரிச்சோன்னே ஐயையோ இன்னைக்கு என்ன செய்ய போகிற தெரியலையே, ஐயோ இன்னைக்கு எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு தெரியலையே, ஐயோ இன்னைக்கு இந்த கடன்காரனை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே, அந்த எண்ணத்தோட நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கக்கூடாது. இந்த நாள் எனக்கு சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதத்தின் நாள், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாய் ஆரம்பிக்க வேண்டும். நாம் செய்கிற வேலையை உற்சாகமாக மன மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யணுமா செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறதே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் போது கவலையோடு எந்திக்கக்கூடாது. ஐயோ இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு எந்திக்காமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும், அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலையை மன மகிழ்ச்சியாய் செய்கிறதோ அதை போல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இந்த நாளை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக தான் தருவார், இந்த நாள் எனக்கு சந்தோஷத்தின் நாளாகவே இருக்கும் என்று சொல்லி மன மகிழ்ச்சியோடு எழுந்திருக்க வேண்டும். மன மகிழ்ச்சியோடு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எந்திக்கும் போதே கவலையோடு எந்திரிச்சிங்கன்னா அன்னைக்கு படுக்க வரையிலும் கவலையோடு தான் இருப்பீங்க. ஆனால் எந்திக்கும் போதே இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதத்தின் நாள் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு எந்திரிச்சு பாருங்க, அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மரியாள் மார்த்தாள் 2 பேர் இருந்தாங்க. இயேசுக்கு ரொம்ப பிடிச்சமான சகோதரிகள். இயேசு பெத்தானியாவுக்கு போனாலே இவங்க 2 பேரும் சாப்பாடு கொடுக்காமலே விட மாட்டாங்க. அப்போ இயேசு ஒரு நாள் பெத்தானியாவுக்கு போகிறார் என்று சொன்ன உடனே, வாரார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் போய் வேகமாக போய் இயேசுவை போய் என்ன பண்ணுறா, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறா. மரியாள் உடனே என்ன பண்ணுறா, மார்த்தாள் என்ன பண்ணுறா, இயேசுவுக்கு ஒரு சேரை போட்டு இதில் உட்காருங்க இயேசுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு கிச்சனுக்கு போனவ தான். அப்புறம் கடைசி தான் வாரா. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறா, அவள் எதை குறித்துமே கவலைப்படாமல் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்தாள். மார்த்தாள் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப கவலையோட விடுவிடுவிடன்னு வாரா இயேசுக்கிட்ட. வாயில் முணுமுணுத்துட்டே இருக்கா, நான் மட்டும்தான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், இந்த மரியாளை பாரு அங்கே போய் நல்ல ஜம்முன்னு உட்காந்துருக்கா, நான் மட்டும் இங்கே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி கவலையில் வாயில் என்னெல்லாமோ வார்த்தை வருகிறது, புலம்புலம் வருகிறது. அவளுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, நான் மட்டும் பார்த்துட்ருக்கேன்னு. உன்னை ஏசுக்கிட்டே நான் மட்டுமே இங்கே வேலை பார்த்துட்ருக்குறேன், ஆனால் இவன் சும்மாவே இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது ஏசு சொன்னார், நீயோ
பற்பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாளோ